டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் தொடர்ந்து டெட் ரிலேட்டட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்லேருந்து டேர்ம் 2லேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு பருவம் 1லிருந்து ஏற்கனவே 150 வினாக்கள் நம்முடைய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம வினாக்குள்ளே போகலாம். பாறை ஓவியங்கள் அதிகமாக காணப்படும் இடம் எது? சித்தன்னவாசல். கிமு 2ஆம் நூற்றாண்டு புலிமான் கோம்பை சேர்ந்த நடுக்கல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? திண்டுக்கல் மாவட்டம். சங்கம் என்பதன் பொருள் என்ன? கூடுகை. அறம், பொருள், இன்பம் என்னும் 3 வகை பொருள்களை விளக்கிய நூல் எது? திருக்குறள். பாண்டியரின் தலைநகரம் எது? மதுரை. சிலப்பதிகாரம் படைத்தவர் யார்? இளங்கோவடிகள். மூவேந்தர் என்றால் யாரை குறிப்பிடுகிறோம்? சேர, சோழர், பாண்டியர். மதுரை மாநாடு எத்தனை தடவை நடந்தது? 4 முறை. 9வது வினா. மௌரிய பேரரசின் தலைநகரம் எது? பாடலிபுத்திரம். அசோகரின் சிங்க சின்னம் தற்போது எதற்கு பயன்படுகிறது? அதாவது இந்திய அரசின் முத்திரை. வினா எண் 11. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக எத்தனை ஆண்டுகள் எடுத்தது? 3 ஆண்டுகள். எண் 12. அரசியலமைப்பு எப்போது அமல்படுத்தப்பட்டது? ஜனவரி 26, 1950. 13. அடிப்படை உரிமைகள் எத்தனை? 6. வினா எண் 14. ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சம் எது? தேர்தல். வினா எண் 15. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஜனாதிபதி. இந்தியாவின் தேர்தல் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? நியூ டெல்லி. 17. சட்டமன்ற சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? சட்டமன்ற உறுப்பினர்கள். 18. அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். 19. இந்தியாவின் குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 26. 20. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தியா. 21. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா. 22. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். 23. பச்சை புரட்சி எதனை சார்ந்தது? வேளாண்மை, அதாவது விவசாயம் துறை. இந்தியாவின் அதிக நிலக்கரி கிடைக்கும் மாநிலம் எது? ஜார்க்கண்ட். இந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது? கங்கை, பிரம்மபுத்திரா. 26. பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? ராஜஸ்தான். வினா எண் 27. நிலநடுக்கத்தை அளக்கும் கருவி எது? செஸ்மோகிராஃப். வினா எண் 28. நிலக்கரி கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது எது? நிலக்கரி. வினா எண் 29. வெள்ளை புரட்சி எதனை சார்ந்தது? பால் உற்பத்தி. வினா எண் 30. கங்கை ஆற்றின் முகத்துவாரத்தில் உருவான டெல்டா எது? சுந்தர்பன்ஸ். 31. இந்தியாவின் முதல் 5ஆண்டு திட்டம் எப்பொழுது தொடங்கியது? 1951. 32. தேசிய வருமானம் எனப்படுவது எதை குறிக்கும்? நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பு. 33. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எதை ஆய்வு செய்கிறது? சிறிய அலகுகள். வினா எண் 34. இந்தியாவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பு எது? ரிசர்வ் வங்கி. 35. சேமிப்பு என்பதன் பொருள் மீதமுள்ள வருமானம். வங்கி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? இத்தாலிய மொழி. 37. இந்தியாவில் கிராம வங்கிகள் எப்போது தொடங்கப்பட்டன? 1975. 38. நிதி அமைச்சகம் எந்த துறையை சேர்ந்தது? மத்திய அரசு. வினா எண் 39. வருமான வரி எதற்கு உட்பட்டது? நேரடி வரி. 40. இந்தியாவின் மிகப்பெரிய பால் உற்பத்தி மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். 41. சோழர்களின் தலைநகரம் எது? உறையூர். வினா எண் 42. கங்கை கொண்ட சோழன் யார்? ராஜேந்திர சோழன். 43. பல்லவரின் தலைநகரம் எது? காஞ்சிபுரம். 44.
மகாபலிபுரம் சிற்பங்கள் எந்நாட்டு பாரம்பரியத்தை சார்ந்தவை? பல்லவர்கள். குப்தர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் எது? கலை மற்றும் இலக்கியம். 46. ராமாயணம் படைத்தவர் யார்? வால்மீகி முனிவர். 47. மகாபாரதம் படைத்தவர் யார்? வியாசர். வினாயன் 48. அசோகரின் தர்ம சக்கரம் எங்கு உள்ளது? சாரணத் சிங்க சின்னத்தில் அமைந்துள்ளது. 49. கௌதம புத்தர் எங்கு பிறந்தார்? லும்பினி. 50. மகாவீரர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஜைன சமயம். 51. ஜனாதிபதியின் பதவிக்காலம் எத்தனை வருடங்கள்? 5 வருடங்கள். இந்தியாவில் சுதந்திர நீதித்துறை எந்த அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. வினாயன் 53. சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? தேர்தல். 54. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 552. இந்தியாவின் அரசியலமைப்பு எழுதப்பட்ட மொழி எது? முதலில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது, பின்பு ஹிந்தி மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் முதலாவது ஜனாதிபதி யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். உச்ச நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? நியூ டெல்லி. வினாயன் 58. இந்திய பாராளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டது? 2. 59. மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர்களை யார் கலைக்கிறார்? ஆளுநர். 60. மக்களவை சபாநாயகரின் பதவிக்காலம் எத்தனை? 5 ஆண்டுகள். 61. உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது? சஹாரா பாலைவனம். உலகின் மிகப்பெரிய நதி எது? நைல் நதி. வினாயன் 63. இந்தியாவில் அதிக பரப்பளவு கொண்ட மாநிலம் எது? ராஜஸ்தான். 64. இந்தியாவில் மக்கள் தொகையில் அதிகமான மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். 65. உலகின் மிகப்பெரிய தீவு எது? கிரீன்லாந்து. 66. மழை அளவீடு செய்யும் கருவி எது? ரெயின்கேஜ். 67. நீராவி மேகம் மழை உருவாகும் நிலை எது? உறைதல். 68. இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுவது எது? பெங்களூரு. 69. சூறாவளி என்னும் இயற்கை பேரிழவு அதிகம் ஏற்படும் கடல் எது? வங்காள விரிகுடா. 70. எவரெஸ்ட் சிகரம் எங்கு அமைந்துள்ளது? நேபாள். 71. இந்தியாவின் தேசிய வருமானத்தை கணக்கிடும் நிறுவனம் எது? புள்ளியியல் துறை. 72. நுகர்வோர் என்பதன் பொருள் என்ன? பொருள் வாங்குபவர். மக்ரோ எக்கனாமிக்ஸ் எதை ஆய்வு செய்கிறது? முழு பொருளாதாரம். வினாயன் 74. இந்தியாவில் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எது? 1969. சேவைத்துறை எதனை சார்ந்தது? போக்குவரத்து துறை. அடுத்த பகுதியில் அடுத்து 75 வினாக்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.